பிள்ளை என்னிடமிருந்து ரொம்ப தூரம் போய்விட்டாள் என்று ஏங்கக்கூடிய அப்பாக்களும் பொண்ணு அறக்கு தம்பி. இப்பெல்லாம் எங்கெல்லாம் பையன் உங்ககிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். தெரியல. அவனை டெய்லி மார்னிங் நான் தான் எழுப்புவேன். என்ன பறக்கான அது சுத்தமா அவாய்ட் பண்றான். Why? What's happening? மெச்சூரிட்டி வரலையோன்னு அவர் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சார். டு மேன்வுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காப்ல. அதுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னா முதல்ல வந்து சொல்லி போவான். இப்ப கிளம்பி போயிட்டு சொல்றான். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்போ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன், அதாவது சொல்ற விஷயத்துக்கு அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ற விதமும் அப்பா ரெஸ்பாண்ட் பண்ற விதமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே தானே? ஓகேங்க. நம்ம ஒன்று பேசுவோம். ஆனால் நீங்கள் அதோட ப்ரொடக்டிவிட்டி பற்றியே ஷார்பன் பண்ணிட்டேறீங்க. தெரிஞ்சது போ. அப்போ இன்ஃபர்மேஷன் தானே சொல்லணும். இல்லை அம்மாக்கள் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசுவாங்க. இவங்க எக்மூர்ல இருக்காங்க, நாங்க ஈசிஆர் ரோடு கடப்பாக்கத்துல இருக்கோம். அவ்வளோ விலகி போகிறத கேட்கல. என்ன படிப்பு என்னப்பா படிச்சியா என்ன நம்ம பேசுறான். பக்கத்தில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கோன்னா அரவணைப்பு வேணும்னு கேட்குறீங்க. நல்லா அரவணைக்கல கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இதில் இருக்கு நீங்கள் சொல்கிறது. போடலையா? போடல. இப்போ ஏதாவது டிவியில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து என் கூட கம்பேர் பண்ணுவார். இப்போ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். வெளி உலகத்துல பார்த்து அதால வந்துட்டு என் பையன் மேல நான் திணிக்கிறோம் இல்லைன்னா சொல்ல வரலைங்க. உங்களுக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்றேன்னா நீங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க அவளோட வயசை வச்சே அவரோடு பேசுறீங்க. என்ன நான் சொல்றது சரியான இசை பிடிக்கும். அவனை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா நாம அதை தெரிஞ்சுக்கவே விரும்பல. கேர்ஃப்ரீ ஃபன், லீஷரா என்ஜாய் பண்றது டைம். அங்கனே இருந்திருந்தா இந்த முயல் மாட்டி இருக்குமா? இல்ல. நீங்க இளையராஜாவை ரசிக்க ஆரம்பிச்சது அப்பதான், அரசியல் பற்றி அதிகம் பேச ஆரம்பிச்சது அப்பதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என் ஏஜை வச்சு என்ன டவுட் பண்ணாதீங்கப்பா, அல்லது என் ஏஜை வச்சு என்ன இப்படி முடிவு பண்ணாதீங்கப்பான்னு சொல்ல விரும்புறது. எக்ஸாம்பிள் ட்ரையல் பாடியா என்ன பாக்குறாரு. முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் எல்லா தகப்பனுக்கும் உள்ள ஒரு இதுதானே சார். இல்லப்பா, இது ஜஸ்ட் ஒரு கேள்வி. வாய்ப்பில்லை ராஜா. நாங்க நம்புறோம், எங்க அப்பா எங்களுக்கு நல்லதா செய்வாங்க நம்புறோம். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது. போய் மைண்ட்ல ஒண்ணே ஒன்று தான் நினைப்பாங்க, எங்க அப்பா நல்ல அப்பா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. உங்க பயங்கள் சரி. வயசு பிள்ளை ஏதாவது சிக்கல் வந்துடும். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. நீ ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு பையன் கிட்ட கூட பேசணும்னு அவசியமே இல்ல. என்கிட்ட எப்படின்னா கேட்டியா? என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. இப்ப நீங்க கூட்டுவான்னு சொன்னீங்கல்ல, அத க்ளோஸ் அப்ல நான் போட சொல்றேன் டிவில. அந்த கூட்டுவா ஒருத்தர் சொன்ன பிறகு லைஃப்ல யாரையுமே கூட்டு வர முடியாது. அப்படி ஒரு கூட்டுவா. உன் பணம் வேணா ஒண்ணு வேணா. அப்புறம் இன்னொன்னா, இந்த பெண்களை பற்றி பேசினா, காதல் பற்றி பேசினா ஃப்ரெண்ட் ஆயிரலாம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அது கொஞ்சம் தப்பான மனநிலை. அசிங்கமாய் போச்சு குமார். ஆஃபீஸ்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்க, அவர் எனக்கு முன்னாடி வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிடுவார். நீங்க முழுக்க மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். கூட வெளில போயிட்டு வந்தோன்னா என்ன கேட்பாருன்னா, என்கிட்ட என்ன சைட் அடிக்கிறதுக்கு போறியா, ஊர் சுத்த போறியா? ஓகே, ஒரு சினிமாவில் வரக்கூடிய காட்சியில் இருப்பதை போல ஒரு பிள்ளையோடு நட்பு பாராட்டி விடலாம் என்று நினைப்பதெல்லாம் பொருந்தாத விஷயம். உனக்கு மரியாதை இதோட நிப்பாட்டியா? அவ்வளவு. நீங்க ஒரு லவர் பாய் அப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்க நீ எல்லாம் என்னடா டேய், நான்லாம் அந்த காலத்துல நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நான் வாழ்ந்த உலகம் வேற, நீ வாழ்ற உலகம் வேற. டேய் போதும்டா. சார் அப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சார், எனக்கு என் ஃப்ரெண்ட் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது. மூக்குல ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ்க்கு அத போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாக்குறது. என்ன டயலாக்டா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. வெரி பேட். எனக்குன்னு யாரும் இல்லையா? எனக்கு ஸ்பரிசத்துக்கு ஆள் இல்ல. உண்மை அதுதான். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கணும். ஐ மீன் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் நல்லா செய்யறனோ இல்லையோ, என்ன வச்சு நல்லா செய்றீங்கடா.